Hi, welcome to atraithingal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா fridge organization வீடியோ தான் பார்க்க போறோம். நான் என்னோட fridgeோட டாப்லயோ என்னோட fridgeக்குள்ளேயே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்றதை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் friends. Let's go. First என்னோட fridgeோட full view பாத்துக்கோங்க. என்னோடது வந்து old fridge தான். ஒரு 13 years ஆயிடுச்சு என்னோட fridge வாங்கி. Single door small size fridge தான் என்னோடது. இப்போ என்னோட fridge டாப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு cloth போட்டுருக்கேன். பின்னாடி வந்து ஸ்டெபிளைசர் இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வந்து நான் போட்டோக்கு யூஸ் பண்றது இல்ல. எதுக்குன்னா இந்த மாதிரி கேண்டில் இருக்கிறதுல வந்து போட்டோஸ் வைக்க கூடாதுன்னு வீட்ல பெரியவங்க சொன்னாங்க. அதனால சரி நம்ம இத டெக்கரேட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இங்க ஒரு பேம்போ பிளான்ட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சிருக்கேன். இது வந்து ஸ்டீல்ல இருக்கு. மேலே வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கு. இவ்வளவுதான் என்னோட ஃப்ரிட்ஜ் டாப்ல வந்து நான் வச்சிருக்கிறது. அடுத்து ஃப்ரண்ட்ல நான் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன்னா இங்க வந்து ஒரு நோட் பேட் வந்து வச்சிருக்கேன். ஏதாவது நம்மளுக்கு திடீர்னு நம்ம கிச்சன்ல வந்து ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா நம்ம எழுதி வைக்கிறதுக்காக. இதோட பென் வந்து நான் இந்த கார்னர்ல இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து சும்மா ஒரு சின்ன டாய் வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்குள்ள வந்து ஒரு மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து நல்லா ஒட்டிடுச்சு. இதுவும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், ஒரு செஃப் இருக்கிற மாதிரி. இங்க வந்து ஒரு ட்ரை கிளாத் வந்து ஒன்று வச்சிருக்கேன். டக்குன்னு நம்மளுக்கு கை துடைக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது. அதனால இங்கே வந்து சும்மா ஒரு டெக்கரேட்காக ஒரு வேஸ்ட்டாக இருந்த ஒரு சின்ன பிரேஸ்லைட் இருந்தது. அதை வந்து நான் இந்த இடத்துல ஒட்டிட்டேன். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்றதுனால. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இன்னும் நல்லா இருக்கு. அதனால தான் வந்து நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் உள்ளே வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். எது தேவைப்படுதோ அது மட்டும் தான் வைப்பேன். ஃப்ரீசரில் வந்து எங்கள் ஐஸ் க்யூப்காக ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து பாலாடை வந்து சேர்த்திட்டு இருக்கேன். இது நான் வந்து வீட்டில் வந்து நெய் காய்ச்சுவேன். அதனால வந்து நான் பாலாடை சேர்த்திட்டு இருக்கேன். பாலாடை ஃப்ரீசரில் வச்சாதான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து மில்க் ட்ரே. இதில் வந்து நான் வந்து பால் பாக்கெட் வந்து இருக்கும்போது இங்கே தான் வைப்பேன். இந்த பாக்ஸில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஐ மாஸ்க்கு. இந்த ட்ரேயில் வந்து நான் இது மட்டும் தான் வைப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 1 2 3 ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இதுக்கு இங்கே வந்து நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். நான் இதில் வந்து கட் பண்ணி பீஸாக தேங்காய் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஓப்பன் பண்ண பால் பாக்கெட் இருக்குது. இதில் வந்து மார்னிங் நான் செஞ்ச குழம்பு கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்த இதில் வந்து நான் மாவு வச்சுருக்கேன். நான் மாவு வந்து இவ்வளோ தான் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல் பாக்ஸ் வைக்கல. அதனால தான் 2 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஃபுல்லாக மாவு தான் வைப்பேன். இட்லி மாவு, தோசை மாவு. அடுத்து இங்கே வந்து காலியாக தான் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, புட்டு மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து ராகி மாவு. இது மட்டும் நான் இதில் எப்பயுமே இந்த பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால நான் இதை மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ்க்கு. அவ்வளோதான் நான் இங்கே வச்சுருக்கிறது. இப்போ வந்து டோர் சைடு நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே இதில் வந்து எக் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு கட் பண்ண லெமன் வந்து ஆஃப் இருந்தது. இது வந்து இந்த இதில் போட்டு வச்சுட்டேன். அடுத்த இதில் இங்கே ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து என் டாட்டரோட மெடிசன் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து எசன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே ஊறுகாய் வச்சுருக்கேன். இது வந்து வெத்தலைப்பாக்கு வந்து வீட்டில் போடுவாங்க பெரியவங்க. அதுக்கான சுண்ணாம்பு, பாக்கெல்லாம், வெத்தலை எல்லாமே நான் இந்த ட்ரேயில் தான் வைப்பேன். அடுத்த இந்த இதில் வந்து நான் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்ஸ்டாக வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த பாக்ஸில் வந்து சுக்கு ஏலக்காய் அரைச்சி நான் வச்சுருக்கேன் பொடி பண்ணி.
இதில் வந்து நான் இஞ்சி வந்து இப்படி துண்டு துண்டாக போட்டு கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். இதில் வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நான் புதினா வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி, இதில் கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் அதிகமாக ஸ்டோர் பண்ண வந்து கிளாஸ் பாட்டில்ஸும் சில்வர் பாக்ஸும் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் வந்து நான் வந்து அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. அதனால தான் வந்து ஃபுல்லாக சில்வர் அண்டு கிளாஸில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஏன் இங்கே பிளாஸ்டிக் வச்சுருக்கேன்னா, இதுக்குள்ளே வந்து நான் வந்து அப்படியே வைக்கல, திங்ஸு பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அதனால வந்து எனக்கு ஓகேவாக தான் தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலான்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.